உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து சென்னை பக்கத்தில் தாம்பரம் பக்கத்தில் தென்முடிவாக்கம். நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த லொக்கேஷன். இது இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க வந்து சாமி வீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போய் டைப் பண்ணிங்கனாக்கா லொக்கேஷன் காமிக்கும். இங்கே வரவங்க நேராக வந்து பார்த்து வாங்கணும் வரலாம். இல்லை நீங்கள் வீடியோ கால்லேயே கூட அட்டன் பண்ணி நீங்கள் காசு போட்டிங்கனாலும் அனுப்பிச்சி விட்ருவோம். இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கேருந்து நாங்கள் 2 பேசிஸில் மெட்டீரியல் அனுப்பலாம். நீங்கள் வேணுன்றவங்க நேராக வந்து பார்த்து இதில் ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேராக வந்து பார்த்து வாங்கலாம். இதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2500ன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீல் வீடர். இந்த வீடர் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி உபயோகப்படுத்துறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஓட்டுறது அப்படின்றத வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீலருங்கெல்லாம் கேட்டாங்க. அதுக்காக வேண்டி நம்ம இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிறது ஒன்றா சொல்லிகிட்டே வரோம். இது வந்து இக்னிஷன் கீன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேட்டரி வந்து இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் பேட்டரி ட்ரெயின் ஆகாது. இது வந்து இப்படி திருப்பி வச்சிட்டிங்கனாக்கா இது ஆன் கண்டிஷன். இது ஆன் கண்டிஷனில் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அதாவது பேட்டரி சார்ஜ் குறைஞ்சினே சீக்கிரமாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி முடித்த உடனே இது என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷனில் வைக்கணும். இப்போ வந்து அடுத்தது வந்து இண்டிகேட்டர் இதை ஆன் பண்ணுறாரு. பேட்டரி ஆன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் போட போகிறாரு. பாருங்கள், இண்டிகேட்டர் வந்து இது அந்த சுவிட்ச், இண்டிகேட்டரோட சுவிட்சு. ரைட் சைடு இண்டிகேட்டர் எரியுது. அடுத்தது நியூட்ரல் பண்ணிட்டாரு. இப்போ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் எரியும். இது வந்து இண்டிகேட்டரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு. இது வந்து ஹெட்லைட்டு. இது ஆஃபில் இருக்குது. இது இப்போ ஆன் பண்ண போகிறாரு. இப்போ லைட் எரியும் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ன் இருக்குது. இந்த ஹார்ன் இருக்குது. இதான் ஹார்னு. இதை வந்து அழுத்தினா ஹார்ன் அடிக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஒரு ரீடிங் ஓடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவர் உபயோகப்படுத்தினாங்கன்றதை வந்து காமிக்கிறது இந்த ரீடிங். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நம்ம கியர் போடுறது, எப்படி நம்ம மூவ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் கியர்லேயே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நியூட்ரலில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கியரில் இருந்தாலும் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இதில் வந்து நம்ம இந்த இது வந்து கிளச் அழுத்தினா தான் ஓடும். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இருந்தாலும் நியூட்ரலில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா தப்பி தவறி காலை அழுத்தி வச்சுன்னு இருந்தீங்கன்னாக்கா அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகிடும். ஞாபகம் மறதியாக நீங்கள் கிளச்சில் காலை வச்சுன்னு இருந்தீங்கன்னா அதனால் வந்து நீங்கள் நியூட்ரலில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் கியரில் இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கியரில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் கிளச்சை அழுத்தின்னு இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்காங்க. இது நியூட்ரல் ரெண்டு லீவரும் நியூட்ரலில் இருக்குதான்னு பார்த்துக்காங்க. பின்னாடி ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது, முன்னாடி ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது. இது நியூட்ரலில் இருக்கணும், இந்த லீவரும் நியூட்ரலில் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீகம்ப்ரஷன் லீவரை அழுத்தி விடணும். அது காமிக்கிறாரு பாருங்க, அதுதான் டீகம்ப்ரஷன் லீவர். இப்போ அது நிற்கலை இல்லையா, அது நிற்காம இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணணும்னா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்து விட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா இப்போ அழுத்துனீங்கன்னா நிற்கும். நின்றுச்சா? இப்போ அது மாதிரி தான் நம்ம நின்ன உடனே இது வந்து ஆக்சிலேட்டர் லீவர்னு பேர். இந்த பின்னை வந்து இந்த மேலே இருக்கிற பட்டன் மாதிரி இருக்கிறத வந்து அழுத்தணும். இப்படி அழுத்தினா தான் இது ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னாக்கா உடஞ்சி போயிடும். இதை வந்து நம்ம அதை அழுத்திக்கிட்டு மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இக்னிஷன் கீ, அந்த கீயை வந்து இப்படி திருப்பினீங்கன்னாக்கா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் கிளச்சு. இதை அழுத்தக்கூடாது. அழுத்திட்டு கியர் போடக்கூடாது. கியர் மட்டும் முதல்ல கியரை போட்டுக்கணும். அந்த பக்கம் கியர் மாற்றுறோம். கியர் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற கிளச்சை லைட்டாக அழுத்துனீங்கன்னா ஓடும். அடுத்தது இதுல முக்கியமான சமாச்சாரம், நீங்க உங்களுக்கு 4 வீல் டிரைவ் வேணும்னா இதுல 4WDன்னு இருக்கும். இதுல மாத்திக்கணும். இப்ப வந்து 4 வீலுக்குமே டிரைவ் வரும். அதே மாதிரி நீங்க உழவு பண்ணும்போது டில்லிங் மாஸ்க்னு இருக்கிறதா இதுல வந்து இதுல வச்சீங்கன்னாக்கா வந்து வேகமா போகும். வேலை வந்து வேகமா ஆகும். இதுல வச்சீங்கன்னாங்க. அடுத்தது வந்து டில்லிங் ஃப்ளோன்னு இருக்கிறதுல வந்து இது வந்து ரொம்ப பொறுமையாக ஓடும். இது நம்ம நீங்கள் சாதாரணமாக வந்து 4 வீல் டிரைவ் தேவைப்பட்டால் 4WDயில் வைங்க. இதை பொறுத்தவரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு அழுத்தினா ஓடும். உங்களுக்கு வேகம் எவ்வளோ வேகம் வேணுமோ அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கியர் மாற்றிக்காங்க. 3வது கியர் மேலே இருக்கிறது வந்து ரிவர்ஸ் கியரை வச்சு நீங்கள் கிளச்சு அழுத்தினா ரிவர்ஸில் போகும்.
அதே மாதிரி வந்து கிளச்சை அழுத்திக்கிட்டு பிரேக் அழுத்தக்கூடாது. கிளச்சை விட்டுட்டு தான் பிரேக் அழுத்தணும். ஏன்னா கிளச்சை அழுத்தினா வண்டி ஓடும். கிளச்சை விட்டுறணும், கிளச்சை விட்டுட்டு பிரேக் அழுத்தணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம், எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆஃப் பண்ணுறாருன்னு பாருங்க. இதை அந்த பட்டனை அழுத்திக்கின்னு தான் மேலே தள்ளணும். மேலே ஃபுல்லாக தள்ளிட்டு வந்தீங்கனாலே ஆஃப் ஆகிடும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம இக்னிஷன் கீன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து இதான் ஆஃப் கண்டிஷன், பேட்டரி ஆஃப் கண்டிஷன். இது இந்த கண்டிஷனில் ஆஃப் பண்ணி விடணும். நல்லா ஏற்கனவே தான் போடணும்பா.